நடிகர் பாக்யராஜோட இறப்பு அவருடைய மகன் சாந்தனுவ ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, அவருடைய அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த கேட்டதுல இருந்தே இறுதிச் சடங்கு, அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் ஃபோட்டோவ வச்சுட்டு பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருந்த அந்த வீடியோவெல்லாம் வெளியாகும்போது, அத பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கே ரொம்பவும் கண் கலங்கி உணர்ச்சி வசப்படுற அளவுக்கு அவருடைய அந்த அழுகை அப்படிங்கிறது இருக்குது. ஒரு தந்தைய பிரிஞ்சு மகனோட அந்த பிரிவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சாந்தனுவ பார்த்தா மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியும். அவர நண்பர்களா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணி கூட யாராலயுமே அவள கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு சாந்தனு அப்பா, அப்பா அப்படின்னு சொல்லி அழும்போது பார்க்குறவங்களுக்கே உண்மையிலேயே கண் கலங்கி கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருந்தது அவருடைய செயல்கள். அது மட்டும் இல்லாம ரீசென்ட்டா இப்போ முதல்வர் விஜய் அவர்கிட்ட சாந்தனு பேசின அந்த ஆடியோ கால் வெளியாகி மிகப்பெரிய அளவுக்கு வைரலை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம, அப்பா இறந்த 2டே நாள்ல விஜய் கிட்ட என்ன பேசியிருப்பாரு அப்படிங்கிற மாரி விஷயமும் ஒரு ஆர்வத்த ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள பகிர்ந்திருக்கிறாங்களாம். அதுதான் இப்ப நம்ம வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகர் பாக்யராஜோட இறப்பு அப்படிங்கிறது மக்களுக்கெல்லாம் அதிர்ச்சி தர விஷயமா இருந்தாலும், எல்லாருக்கும் கிட்டத்தட்ட இரட்டை அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, அவருடைய குரு, ஆசான் அப்படின்னு சொல்லப்படுற இயக்குனர் பாரதிராஜா மறைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள்ல பாக்யராஜும் இறந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே சோகமான ஒரு செய்தியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம, பாரதிராஜாவோட இறப்புல கிட்டத்தட்ட கண் கலங்கி அழுதுட்டு அவருடைய கண்ட்ரோல மீறி போகிற அந்த பட்சத்துல கலங்கி வீட்டுக்கு வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம, அவர இந்த மாரி என்னால பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் பாக்யராஜ் அந்த இடத்திலேயே நடந்துக்கிட்ட விஷயங்கள பார்க்கும்போது எல்லாருக்குமே கண் கலங்க ஆரம்பிச்சிருது. இன்க்ளூடிங் ராதிகா சரத்குமாரா இருக்கட்டும், கங்கை அமரன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பீரியட் ஆஃப் டைம்ல இருந்த எல்லா லெஜண்ட்ஸுமே எல்லாருமே அலறதும், கண் கலங்குறதும், ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்ற அந்த விஷயங்களையும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே உணர்ச்சி வசப்பட்டு அந்த அளவுக்கு கண்ணீர் ததும்பி வந்திருக்கு. அத பார்க்குற மத்தவங்களுக்குமே அவருடைய பிரிவு எந்த அளவுக்கு ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறத வாயால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பாரதிராஜாவோட பிரிவு நமக்கு ஏற்படுத்திட்டு போன அந்த இழப்ப இப்போ அதிகப்படுத்தியிருக்கு பாக்யராஜோட பிரிவு அப்படிங்கிறதும். அது மட்டும் இல்லாம சமீப காலத்துல தான் 50 ஆண்டுகள் திரைப்பயணத்த முடித்தமைக்காக அவருக்கு ஒரு விழாவும் எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம அந்த விழாவுல பாக்யராஜ் சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்பவுமே என்னுடைய மகன விட மகள ஒரு படி மேல பிடிக்கும். என்னுடைய 2 பிள்ளைகளுமே என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னாலும், பெண் குழந்தை ஒரு தகப்பன பொறுத்தவரைக்கும் ரொம்பவும் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா, அதே மகள் அவருக்கு செஞ்சுட்டு போன துரோகம் அப்படிங்கிறது யாராலயுமே மறக்க முடியாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம, என்னுடைய பொண்ணு என்கிட்ட எத கேட்டாலும் நான் குடுத்துருப்பேன். ஆனா, அவ பணம், பொருள், ஜாதி, பகட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் தாண்டின ஒரு விஷயத்த எனக்கு குடுத்துட்டு போயிட்டா, என்னாலயும் சரி, என்னுடைய மனைவியாலயும் சரி, அந்த ஒரு பிரிவு கொடுமைய, வலிய தாங்க முடியாத அளவுக்கு நாங்க இருந்தோம். எங்களால அதிலிருந்து மீண்டு வரத்துக்கு எவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரியும் ரொம்பவும் சோகமாவும் சொல்லியிருந்தாங்க. என்னுடைய முதல் மனைவியான பிரவீனா இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய மகள் இன்னைக்கு செஞ்சுட்டு போன அந்த துரோகம் தான் 2வது ஒரு தழும்பா என்னுடைய இதயத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜே அந்த விஷயத்த ரொம்பவும் உருக்கமா பேசியிருப்பாரு. அவ எத கேட்டிருந்தாலும் நான் குடுத்திருப்பேன். ஆனா அவ இந்த மாரி செஞ்சுட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்பவும் அழுத்தமா சொல்லியிருப்பாரு. அது மட்டும் கிடையாது. அவருடைய இறப்பு அப்படிங்கிறது மாரடைப்பினால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா, அவருடைய அ 2 நாளுக்கு முன்னாடி தான் குஷ்புவோட மகள் திருமணத்துக்காக கோவா, அதாவது பாரதி ராஜா குருவோட இறப்பு, அது மட்டும் இல்லாம நீண்ட தூர பயணம் டூ கோவா, அது மட்டும் இல்லாம 3வது விஷயம் மது, மாமிசம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான உடல் அலைச்சல், உணவு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லா விஷயமும் தான் திடீரென மாரடைப்பு வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மருத்துவர்கள் அதிகமா சோஷியல் மீடியாவுல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க செஞ்சா போதும். இந்த மாரி உங்களுக்கு திடீர்னு மாரடைப்பு அப்படிங்கிறது உங்க வாழ்நாள் ஃபுல்லா வராது அப்படிங்கிற விஷயமும் இன்னைக்கு வைரலா போறதுக்கான முக்கிய காரணம் பாக்யராஜோட இறப்பு தான். அவர் முழுக்க முழுக்க இறந்ததுக்கு முக்கிய காரணம் உணவு, டிராவல் அது மட்டும் இல்லாம அவர சமீப காலத்துல அதாவது 10 நாள்ல பாதிச்ச ஒரு அதிகப்படியான சம்பவமான அவருடைய குருநாதரோட இழப்பு.
இப்படி அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எவ்வளவு பெரிய ஒரு மேசிவான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து டைரக்டர் ஆயி, ஹீரோவாயி எல்லாத்துலயுமே கால் பதிச்சு வந்தவரு. அது மட்டும் இல்லாம, நம்ம சவுத் இந்தியாவோட பெரிய லெஜெண்டான ரஜினி சார் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரு மட்டும் நடிப்புல ஃபோக்கஸ் பண்ணத விட்டுட்டு, டைரக்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ண போயிட்டாரு. இன்ஃபாக்ட் அவர் நடிப்புல ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா, என்னையும் சரி, கமல் சாரையும் சரி எப்பவோ தூக்கி சாப்ட்டுருப்பாரு. அந்த அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு மனுஷன், நான் வியந்து பார்த்த ஒரு மனுஷன். அதாவது திரையுலகத்துக்கே கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லணும். நம்ம வாலி, வைரமுத்து, பாக்யராஜ், பாரதிராஜ் இவங்க எல்லாம் நம்ம திரையுலகுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். நடிகர்கள் மாறலாம். ஆனா, இந்த மாரி படைப்பாளிகள் ஒவ்வொருத்தர் தான் நம்ம உலகத்துக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய இறப்பப்ப உருக்கமான பதிவையும் குடுத்திருந்தாரு. அதைத் தொடர்ந்து அமிதாப் பச்சன், அவரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரு லிஸ்ட் அவுட் பண்ண அந்த டாப் மோஸ்ட் 10 டைரக்டர்ல பாக்யராஜ் டாப் 3க்குள்ள இருக்காரு அப்படிங்கிறது தான் அவருக்கு கிடைச்ச இன்னொரு மிகப்பெரிய சன்மானம் அப்படின்னே சொல்லலாம். நான் பார்த்து வியந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிஸ்ட் அவுட் பண்ண அந்த பெர்சன்ஸ்ல 3வது இடத்துல இருந்திருக்காரு நம்ம பாக்யராஜ். அந்த விஷயத்த அவரே ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அமிதாப் ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு குடுத்த இந்த சின்ன பரிசு அப்படின்னும் காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய இறப்ப தாங்காத அவருடைய மகன் சாந்தனுக்கு முதல்வர் விஜய் வந்து ஃபோன் பண்ணி என்ன ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "சாந்தனு எதுக்குமே கவலைப்படாத. எல்லாத்துக்குமே நான் இருக்கிறேன். உன்னுடைய உடன்பிறவா, சகோதரன் மாரி நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன். அப்பா போயிட்டாரு அப்படிங்கிற அந்த நினைப்பே உனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஏன்னா சாந்தனு அவருடைய இறுதிச் சடங்கு அது முடிஞ்ச அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அழுகுற அனைத்து ஃபோட்டோக்களும் இன்னைக்கு வைரலா போனத தொடர்ந்து சாந்தனு சொன்ன அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "என்னுடைய திருமணத்துக்கே உங்கள தான் தாலி எடுத்து தர சொல்லி என்னுடைய அப்பா சொல்லியிருந்தாரு. அந்த மாரி உயர்ந்த இடத்துல உங்கள என்னுடைய அப்பா வச்சிருந்தாரு. கண்டிப்பா அவருடைய வார்த்தைகள நான் மதிப்பேன். உங்கள நான் என்னுடைய கூட பிறக்காத அண்ணன் மாரி தான் நெனச்சிட்டு இருக்கிறேன். நான் எப்பவுமே எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, கண்டிப்பா நான் உங்க கிட்ட வருவேன். நீங்க இந்த மாரி என்கிட்ட கேட்கறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு அண்ணா" அப்படிங்கிற மாதிரி முதல்வர் விஜய் கிட்ட பேசியிருக்காராம் சாந்தனு. அது மட்டும் இல்லாம சாந்தனு தொடர்ந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "அப்பாவுக்கு நீங்க குடுத்த இந்த மிகப்பெரிய அந்த கௌரவக்கு நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாம ரொம்பவும் நன்றி அண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு பெர்சனலாவும் தேங்க் பண்ணியிருக்காங்க. அவருக்கு அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டதுக்கும், அவருக்கு மரியாதை செலுத்துற விதமா நன்றியும் சொல்லியிருக்காரு. இறந்து போன பாக்யராஜோட மகனான சாந்தனு. அது மட்டும் இல்லாம அதைத் தொடர்ந்து பார்த்திபன், ராதிகா சரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த மாரி விஷயத்துக்கு முதல்வருக்கு கோடான கோடி நன்றிகள தெரிவிச்சிருக்காங்க.